வெற்றியை கொண்டாடும் விதமாக கோவை கணபதி பகுதியில் 20வது வார்டு சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி வென்றுள்ளது. தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தேர்தலில் பங்கேற்ற கூட்டணி கட்சிகள் தோழமை அமைப்புகளுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் இந்திய கூட்டணி கட்சிகள் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை பாஜக தேசிய தலைவர் அண்ணாமலையை 1 லட்சத்திற்கும் மேலான அதிக வாக்குகளில் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இதனை கொண்டாடும் விதமாக 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் மரியராஜ் தலைமையில் கோவை கணபதி பகுதிக்கு உட்பட்ட பாரதி நகர், KK நகர், முத்தமிழ் காவலர் கலைஞர் நற்பணி மன்றம், வ.உ.சி. நகர் ஆகிய பகுதிகளில் இந்திய கூட்டணி கட்சியினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதில் அழகுமலை, அன்பு, ஜெகநாதன், ராமசுவாமி, காங்கிரஸ் கோபாலகிருஷ்ணன், CTC பழனிசாமி, குருமாணிக்கம், சுபாஷ், சுரேஷ், பாபு, அன்பு, பாலாஜி, மணிமாறன், ஸ்டாலின், ஜெய் ராஜமாணிக்கம், மகளிர் அணியின் ரெஜ்னா மேரி, ரஜிதா பேகம், பல்லவி, ஞானம், லக்ஷ்மி, ஜோதிமணி, சுமதி, சரோஜா, ருக்மணி, மாலதி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் பேர் மரியராஜ். 20வது வட்ட கழகத்தில் நான் ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் நாடும் நமது 40 நமது என்ற கொள்கையின்படியும் சொல்லது செய்வோம், செய்வதுதான் சொல்வோம் என்ற அவருடைய வாக்குறுதிக்கேற்ப தமிழகத்தை ஆளுகின்ற எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் தளபதியான கரத்தை வலுப்படுத்தும் விதமாக இன்று தமிழகம் முழுவதும் எல்லா நாடாளுமன்றத்திலும் 40க்கு 40 என்ற வகையில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல் இந்திய கூட்டணியை வழிநடத்தக்கூடிய அன்புக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் மாபெரும் வெற்றியை இன்று இந்தியா பெற்றிருக்கிறது. மோடி அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஒரு வெட்கக்கேடான ஒரு வெற்றியை பெற்றுள்ள மோடி அவர்கள் இந்த வெற்றியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி ஒரு அருமையான வெற்றியை தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்திய கூட்டணி சார்பில் உழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த 20வது வட்ட கழகத்தில் இந்த வெற்றிக்காக எங்களுடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில் சிறப்பாக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எனது மதிப்பு மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு 20வது வட்ட கழகத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் வருகின்ற காலங்களில் இந்த கூட்டணி இன்னும் பெரிய வெற்றியை பெறும். இதற்காக வாக்களித்த பொதுமக்களுக்கும் எங்கள் ஆதரித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் இந்த மாமன்ற உறுப்பினர் என்ற வகையில் 20வது வட்ட கழக மாமன்ற உறுப்பினர் வகையில் இவருடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.